வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊருநாதன் லண்டன்லேருந்து வந்த அவனோட ஃப்ரெண்டு மதன் கூட ஒரு பெரிய இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனான். என்னப்பா மெனு கார்டில் பாதி வார்த்தை ஸ்பெல்பி போட்டி மாதிரி இருக்குது, நமக்கு தெரிஞ்ச தோசை இட்லி ஏதாவது இருக்கான்னு நாதன் கேட்டான். மதன் அதெல்லாம் இங்கே கிடைக்காது, உனக்கு கார்லிக் ப்ரெட்னு புது டிஷ் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னான். கார்லிக்னா பூண்டு தானே, ப்ரெட்டில் பூண்டு தேய்ச்சி கொடுப்பாங்களோ, சரி ஆர்டர் பண்ணுன்னு சொன்னான் நாதன். சர்வர் பிளேட்டில் 4 துண்டு ப்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சார். அதுலேருந்து பயங்கரமான வாசம். ஆரம்பத்தில் பூண்டு ப்ரெட்டான்னு கேட்ட நாதன் சூடாக மொறுமொறுப்பான சீஸ் வலிகிற கார்லிக் ப்ரெட்டை சாப்பிட்டதுமே அவன் மனசு மாறிடுச்சு. டேய் மதன், என்னடா இது அமிர்தமாக இருக்குது, இந்த பூண்டு வாசம் வெண்ணெய் சீஸ் அப்படியே உருகி, ஆஹா இதுக்கு நான் அடிமையாயிட்டேன், இதை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். வீட்டுக்கு வந்த நாதன் யூடியூப்பில் தேடி செய்ய ஆரம்பித்தான். இப்போலாம் அவனோட ஆல் டைம் ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு இந்த ஹோம்மேட் கார்லிக் ப்ரெட். ஹோட்டலுக்கு போய் 500 ரூபாய் கொடுத்து சாப்பிட்ற ப்ரெட்டை வீட்லேயே 100 ரூபாய்க்கு செஞ்சு சாப்பிட்டா ஹாப்பியாக.